கோவை மாவட்டம் பாலமலை அருகே சேற்றில் சிக்கி மீட்கப்பட்ட பெண் யானைக்கு உடலில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து யானைக்கு 5 பாட்டில்கள் குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. யானை சேற்றிலிருந்து மீட்கப்பட்டது குறித்தும் யானையை மீட்க குட்டி யானையும் ஆண் யானையும் நிகழ்த்திய பாச போராட்டம் குறித்தும் எமது செய்தியாளர் பிரசாந்த் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். கோவை அடுத்த பெரியநாயக்கப்பாளையம் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய மலை கிராமமாக இருக்கக்கூடிய பாலமலை என்ற கிராமத்தில் அதிகாலை 3 மணி அளவில் ஒரு தாய் யானை 18 வயது மிக்க தாய் யானை ஒன்று தண்ணீர் குடிக்க வரும் பொழுது இந்த சேற்றில் மாட்டி சிக்கிக்கொண்டது. அதிகாலை 3 மணி அளவில் இந்த மலை கிராம மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்கள் இந்த மலை கிராமங்கள் வசிக்கின்றன. இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்த அடிப்படையிலே பெரியநாயக்கப்பாளையம் வனச்சரகர் பாண்டியராஜ் தலைமையிலே கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கொண்ட குழுவானது இந்த சம்பவ இடத்திற்கு யானை மீட்கும் பணி ஈடுபட்டிருக்காங்க. தற்போது நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம், இந்த யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த யானையானது அதுக்கு 5 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு ஒரு 3 இன்ஜெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கால்நடைத்துறை சார்பாகவும் வனத்துறை சார்பாகவும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இந்த யானையோடு இருக்கக்கூடிய இந்த யானை ஒரு குட்டியும் கூட சுற்றி இருக்கக்கூடிய இன்னொரு வயது மிக்க யானையும் இங்கு இந்த யானையை மீட்கும் இடத்துல சுற்றி கொண்டே இருக்கிறது. ஒரு பாச போராட்ட நிகழ்ச்சி நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. தற்போது சிகிச்சை அளிக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள். தற்போது யானை ஒரு தேரி என்ற சூழலை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். தற்போது அந்த யானைக்கு குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு அதை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சியில் நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். தற்போது வனத்துறை அதிகாரி பன்னிராஜன் நம்மிடம் இருக்கிறார். அவருக்கு இருப்போம். சார் வணக்கம். இப்போ என்ன மாதிரி மீட்கிறதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சார்? அது மீட்கிறதுக்கு இப்போ வணக்கம் மருத்துவக்குழு சிறப்பான மருந்துகள் எல்லாம் அதுக்கு அளிச்சிட்டு இருக்காங்க. மருத்துவக்குழுவிலேருந்து இப்போ ட்ரிப்பு ஏற்றியாச்சு. குறைஞ்சது ஒரு 30 பாட்டில் ட்ரிப்பு ஏற்றியாச்சு. அதனுடைய உடல்நிலை பார்த்து உடல்நிலைக்கு தேவையான மருந்துகளை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஈவினிங்குள்ளே அது சிறப்பாக நாங்கள் எடுத்து காட்டுக்குள்ளே அதனுடைய குட்டியோடு சேர்த்துருவோம் தோணுது. இன்னொரு யானை கூட சுற்றிட்டு குட்டி யானையும் சுற்றிட்டு இருக்கு. அந்த யானை வரட்டுறதுக்கான பணிகள் என்ன மாதிரி பணிகள் ஏற்பட்டு செஞ்சுருக்கீங்க சார்? அதுக்கு ஒரு குழு தனி குழுவாக போட்டிருக்கோம். அந்த ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் அந்த யானை இதுக்கு பக்கத்தில் வராத அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஜேசிபி இயந்திரம் அந்த யானைகள் பார்த்தாலும் இப்போ யானை வெளியவே வராமல் பவுண்டரி லைனுக்கு அந்த குட்டைக்குள்ளேயே வராமல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வைக்கிறதுக்கு ஒரு தனி டீம் போட்டு அந்த டீம் அந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. இந்த மருத்துவ டீமும் மற்ற என்ஜிஓஸும் நம்ம துறை சார்ந்தவர்களும் இந்த யானையை எழுப்பி வனத்துக்குள்ளே விடுற முயற்சியில் இறங்கிட்டு இருக்கோம். இவர் சொன்னது போல இந்த யானையை கூடிய விரைவிலே வனத்திற்குள் தாய்க்குட்டியுடன் கொண்டு சேர்க்கப்படும் என்ற ஒரு உறுதி அளித்திருக்கிறார்.